அன்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த உலகில் வன்முறைகள் அல்லது இனக்கலவரங்கள் எங்கு நடைபெற்றாலும் பாதிக்கப்படுகின்ற முதலும் கடைசியுமான நபர்களாக பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். மகாபாரதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தருமன் தன்னுடைய மனைவி பாஞ்சாலியை துரியோதனனுடைய சபையில் பணயம் வைக்கிறான். தருமன் தோற்று போகிறான். துரியோதனன் பாஞ்சாலியை சபைக்கு இழுத்து வரச் செய்கிறான். சபையில் பாஞ்சாலியை துரியோதனன் மானபங்கப்படுத்துகிறான். கௌரவர்கள் பாஞ்சாலியின் மீது இழைக்கின்ற முதல் வன்முறை அது. குருஷேத்திர போர். இறுதியில் கௌரவர்கள் தோல்வியடைகிறார்கள். துரியோதனனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அந்த போர் முடிவடைகிறது. பாண்டவர்கள் ஒவ்வொரு திசையாக வெற்றி கொண்டாட்டத்திற்கு சென்று விடுகிறார்கள். அன்று இரவு பாண்டவர்களுடைய பிள்ளைகள் அனைவரும் ஒரு கூடாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு வருகின்ற அஸ்வத்தாமன் அந்த கூடாரத்தை தீயிட்டு கொளுத்துகிறான். தப்பி ஓடுபவர்களை வெட்டி எறிகிறான். இப்படியாக பாஞ்சாலியினுடைய எல்லா பிள்ளைகளும் கொல்லப்படுகிறார்கள். வெற்றி கொண்டாட்டத்திலும் பாஞ்சாலிக்கு மிக பெரும் சோகமும் இழப்பும் ஏற்படுகிறது. காசா போரை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு வாழ்கின்ற பெண்களும் குழந்தைகளும் எவ்வளவு ஒரு துன்பகரமான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் சோமாலியாவில் பிறக்கின்ற குழந்தைகள் எப்படி இருந்ததோ அதுபோல இன்றைக்கு காசாவில் குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கின்றன, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பசியோடும் பட்டினியோடும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கும் இறுதியாக பாதிக்கப்படுவது பெண்கள்தான். 2023ஆம் ஆண்டு முதல் மணிப்பூரில் தொடர்ச்சியாக இனக்கலவரங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆயுதப்படை சிறப்புச் சட்டம் 1958 மணிப்பூரில் இருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இரோம் ஷர்மிளா என்ற பெண்மணி சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்ததும், அந்த உண்ணாவிரதம் பல ஆண்டு கணக்கில் தொடர்ந்ததும் நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கெல்லாம் மத்திய அரசு செவி சாய்க்காது என்று உணர்ந்த மணிப்பூர் மக்கள் இந்திய இராணுவ முகாம் முன்பாக நிர்வாண போராட்டத்தை நடத்தினார்கள். இப்படியாக ஒற்றுமையாக வசித்து வந்த மணிப்பூரின மக்களிடம் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கடுமையான அடியை கொடுத்தது. மெய்டி இன மக்கள் பழங்குடி இனத்தை சாராதவர்கள், குக்கி இன மக்கள் பழங்குடி மக்கள். மெய்டி இன மக்கள் இம்பால் பள்ளத்தாக்கு பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சிகளிலும் சரி, அரசதிகாரத்திலும் சரி, கல்வி நிறுவனங்களிலும் சரி பெரும்பான்மையான மெய்டி இன மக்கள் இருக்கிறார்கள். குக்கி இன மக்கள் அப்படி அல்ல. அவர்கள் நாட்டில் உள்ள பழங்குடி மக்களைப் போல ஒரு பிரிவினர். அவர்களுக்கான இடஒதுக்கீடு வசதிகளை மட்டும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மணிப்பூரினுடைய 10% நில வளமானது மெய்டி இனத்திற்கும் 90% நில வளமானது குக்கி இன மக்களுக்கும் சார்ந்தது. குக்கி இன மக்கள் அனுபவித்து வருகின்ற பழங்குடி இன மக்களுக்கான சலுகையை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காக நீதிமன்றம் மீறினார்கள் மெய்டி இன மக்கள். மெய்டி இன மக்களுக்கு ஆதரவான ஒரு நீதிமன்ற தீர்ப்பு மெய்டி இன மக்களையும் பழங்குடியின மக்களாக கருத அரசு முன்வர வேண்டும் என்ற அந்த தீர்ப்பு குக்கி இன மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று குக்கி இன மக்கள் நம்பினார்கள். குக்கி இன மக்களினுடைய வாழ்வாதாரம் மிக முக்கியமானது. குக்கி இன மக்கள் மணிப்பூரினுடைய வளங்களை பாதுகாத்தார்கள். குக்கி இன மக்கள் மணிப்பூரினுடைய வளங்களை பாதுகாத்தார்கள், இன்னமும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். மணிப்பூரினுடைய 90% நிலமான மலைகளையும் காடுகளையும் அருவிகளையும் தண்ணீரையும் அவர்கள் பாதுகாத்தார்கள். தங்களுக்கும் குக்கி இன மக்களைப் போல வாழ்வுரிமை வேண்டும், பழங்குடி மக்களுக்கான இட ஒதுக்கீடு வசதிகள் வேண்டும் என்று மெய்டி இன மக்கள் போராடத் தொடங்கினார்கள். நீதிமன்ற படியேறினார்கள். அவர்களுக்கு சாதகமாக நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்தது. மெய்டி இன மக்களை பழங்குடி மக்களாக அறிவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த உத்தரவு தெரிவித்தது. கோபம் கொண்ட குக்கி மக்கள் போராடத் தொடங்கினார்கள். ஆனாலும் போராட்டம் அமைதியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் போராட்டத்தினுடைய திசை மாறியது. அதற்கான முக்கியமான காரணம், ஒரு குக்கி இன பெண் உடல் ரீதியாக மானபங்கப்படுத்தப்பட்டாள். அது மிக பெரும் சோகத்தை மணிப்பூரில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியது. இரு இன மக்களுக்குமான இனக்கலவரம் மிக பூதாகரமாக வெடித்தது. இரு பக்கமும் 300க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோயின. இதில் முக்கியமாக பாதிக்கப்பட்ட மக்கள் குக்கி இன மக்கள், குக்கி இன பெண்கள். இம்பால் பள்ளத்தாக்கு பகுதிகளில் இருக்கின்ற சமவெளி பகுதிகளில் இருக்கின்ற குக்கி இன மக்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள். தேவாலயங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன.
தங்களுடைய சொந்த மாநிலத்திலேயே அவர்கள் அகதிகள் போல வாழ்ந்தார்கள், இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இனக்கலவரமாக இருந்தாலும் சரி அல்லது வன்முறைகளாக இருந்தாலும் சரி, மனிதனால் செயற்கையாக தோற்றுவிக்கப்பட்ட இது போன்ற பிரச்சனைகளில் பெண்களினுடைய பங்கு, அதற்கான தீர்வு, பெண்கள் தருகின்ற தீர்வு மிக முக்கியமாக அமைந்து போகிறது. இத்தகைய சூழலில்தான் குக்கி உமன்ஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்ற அமைப்பு ஒரு முன்னெடுப்பை செய்தது. அந்த இயக்கமானது பாதிக்கப்பட்ட குக்கி இன பெண்களுக்கு, குக்கி இன குடும்பத்தாருக்கு உதவ முன் வந்தது. சில இயக்கங்களை அது தோற்றுவித்தது. அப்படியாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் ஜாங்னடோ இன் சாலிடாரிட்டி. இனக்கலவரங்களில் இறந்து போன குடும்பத்தாருக்கு அது ஆறுதல் கரம் நீட்டியது. அமைப்பினுடைய முக்கியமான செயல்பாடுகளாக நாம் சிலவற்றை நாம் கருத்தில் கொள்ள முடியும். இடம்பெயர்ந்து குக்கி இன மக்கள் வாழ்கின்ற அந்த முகாம்களுக்கு சென்று அங்கு வசிக்கின்ற மக்களுக்கு மன ரீதியான ஆலோசனைகள், கவுன்சிலிங்கை அது கொடுத்தது முக்கியமானது. ஆடவரை இழந்த பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்க என்ன செய்யலாம் என்ற வழிவகை செய்தது. அந்த முகாம்களில் அடிப்படை வசதிகளை முன்னேற்ற என்னென்ன செய்யலாம் என்பதை கருதி அதை அதிகாரிகளுக்கு எடுத்துரைத்தது. இது போன்ற பல செயல்களை அந்த இயக்கம் முன்னெடுத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அது முக்கியமான ஒரு முன்னெடுப்பை செய்தது. இந்த இந்தியா முழுவதிலும் அல்ல, உலகம் முழுவதிலும் குக்கி இன பெண்கள் பறந்துபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பணி நிமித்தமாக அவர் எங்கெங்கனும் விருந்து பறந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களிடமிருந்து குறைந்தது மாதந்தோறும் ஒரு 200 ரூபாயை அவர்கள் வசூல் செய்தார்கள். இப்படியாக வசூல் செய்த அந்த பணத்தை கொண்டு, அந்த சேமிப்பை கொண்டு பாதிக்கப்பட்ட இறந்து போன நபர்களுக்கு உதவ ஆரம்பித்தார்கள். அந்த தொகையானது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின், ஆடவர்கள் இழந்த குடும்பங்களின் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வீதமாக பிரித்து வழங்கப்படுகிறது. இப்படியாக 4-5 நிகழ்வுகள் நடத்தப்பட்டு இதுவரை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இது சாதாரண அரசு தரும் நிவாரணம் போன்றதல்ல. இது தங்களுடைய மக்களுக்காக, நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம், உங்களுடைய துன்பங்களில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்ற ஒரு உணர்ச்சியோடு, என்ற ஒரு உணர்வோடு அளிக்கப்படுகின்ற நிதியாக இது அமைந்தது. மணிப்பூர் கலவரம் ஆரம்பித்து 22 மாதங்கள் கழித்து அவர்களுடைய இறந்து போனவர்களினுடைய நினைவை போற்றும் வகையில் ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. காங்போபி மாவட்டம் ஃபைசாங் கிராமத்தில் 2000 குக்கி இன மக்கள் கூடுகிறார்கள். அங்கு இகம் ஹலோகம் என்ற ஒரு பாடல் பாடப்படுகிறது. இந்த பாடல் தான் அந்த மக்களை யுனைட் பண்ணுது. அந்த பாட்டில் 9 பழங்குடியின மக்களினுடைய பேச்சு வழக்கு மொழி அதில் இருக்குது. அதனால தான் அந்த இனக்கலவரத்தின் போது அந்த குக்கி இன மக்கள், குக்கி மட்டும் கிடையாது, குக்கி இன மக்கள் சார்ந்த பழங்குடியின மக்கள், பல பழங்குடியின மக்கள் இனங்கள் இருக்கின்றன, அவர்கள் சார்ந்த பழங்குடியின மக்கள். உதாரணமாக அந்த மொழி பேசுகின்ற தாடோ, ஃபைடே, சிம்தே, வைஃபே, மிசோ, சோ, மார், கேங்டே, கோம், இப்படி 9 வகையான பேச்சு மொழிகள் அங்கு இருக்கின்றன. இந்த மொழிகள் எல்லாமே இந்த பாட்டில் இருக்குது. இந்த பாட்டு தான் அவங்கள யுனைட் பண்ணுது. அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்குறோம். இந்த பாடல் அவங்கள யுனைட் பண்ணுது. மிக கடினமான சூழலை அவங்கள யுனைட் பண்ணுது. எங்கெங்கே குக்கி இன மக்கள் கூடுறாங்களோ இந்த பாடலை பாடுறாங்க. இகம் ஹிரோகம் இந்த பாடலை பாடுறாங்க. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இது எங்கள் நிலம் அல்லவா? பழங்குடியின மக்கள் 1000 மக்கள் சேர்ந்து ஒரு மொழியை பேசினா கூட அந்த மொழி நிலச்சி நிற்கும். அவங்க பயப்பட மாட்டாங்க. அந்த மொழி அழிஞ்சிரும் அப்படின்னு பயப்பட மாட்டாங்க எப்பொழுதுமே. ஏனென்றால் அந்த மொழியை இறுதி வரை அவர்கள் சுவாசிப்பார்கள். பிற மக்களும் மதிப்பார்கள். பிற இன மக்களும் பிற பழங்குடியின மக்களும் அந்த மொழியை போய் மதித்து போற்றுவார்கள். அது அவங்களுடைய முக்கியமான ஒரு பழங்குடியின மக்களுக்கான முக்கியமான கூறு அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியும். குக்கி இன மக்கள் மட்டும் இல்லை, குக்கி இன மக்கள் போன்று நம் நாட்டில் ஏராளமான பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்முடைய வரம். நம்முடைய இயற்கையை பாதுகாப்பது இவர்கள் தான், பழங்குடியின மக்கள் தான்.
பழங்குடியின மக்கள் காடுகளை மட்டும் காப்பாற்றவில்லை, மலைகளை காப்பாற்றுகிறார்கள், அருவிகளை காப்பாற்றுகிறார்கள், தண்ணீரை காப்பாற்றுகிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் மரம் இல்லை, காடு இல்லை, நிலம் இல்லை, மலை இல்லை, மழையும் இல்லை, நீரும் இல்லை, அருவிகள் கிடையாது. அது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்கின்ற பகுதிகளுக்கு அடியில்தான் முக்கியமான கனிம வளங்கள் இருக்கின்றன. இரும்பு இருக்கிறது, நிலக்கரி இருக்கிறது, பாக்சைட் இருக்கிறது. முக்கிய இனங்கள் போன்று பழங்குடியின மக்கள் அப்பகுதிகளில் இல்லாது போய்விட்டால் கார்ப்பரேட்டுகளுடைய முயற்சி மிக எளிதாகிவிடும். இந்த உண்மையை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். மனித இனம் தோன்றிய நாள் முதல் பெண்கள் தான் சமாதானத்தின் சக்தியாகவும் அமைதியின் வடிவமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். துன்பத்தின் எல்லைக்கே சென்றிருந்தாலும் கூட தன்னுடைய சமூகத்திற்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய இருப்பை அவர்கள் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திய கொடும் நிகழ்வான அகமதாபாத் விமான விபத்தில் மறைந்து போன மணிப்பூரைச் சேர்ந்த 2 விமான பணிப்பெண்கள் தங்கள் நிலத்தின் காயத்திற்கு மருந்து பூசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். மெய்ட்டியின மக்களும் குக்கீன மக்களும் ஒன்றுபட்டு வாழ இப்போது துடித்து கொண்டிருக்கிறார்கள். 2 இன மக்களும் கண்டிப்பாக ஒன்றுபடுவார்கள். அந்த நம்பிக்கை நமக்கும் இருக்கிறது, நம் தேசத்திற்கும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.